ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவனந்தபுரம் ஆஃபீஸ்லேயே வரும்போது அங்கே உள்ள லூலு மாலை விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போய் பார்த்துடலாம் நண்பர்களே. வாங்க. கடையோட ஆம்பியன்ஸை பாருங்கள். வெளியே இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. நண்பர், லூலு மால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வேர்ல்டுவைடில் 255 ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. நம்ம திருவனந்தபுரத்தில் இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாலை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க என்னென்ன ஷாப் இருக்குன்றதை பார்க்கலாம். நண்பா, என்னால் முடிஞ்ச வரையும் நிறையா ஷாப்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை சுற்றி பார்க்க ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடச்ச டயத்தில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கேன். சரி, வாங்க போய் பார்க்கலாம். வந்தோடனே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக எக்ஸலேட்டரில் ஏறி மேலே போனோம். பாருங்கள், நேராக எக்ஸலேட்டரில் ஏறி மேலே வந்தோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா இங்கேயும் நிறையா கடைகள் இருக்குது. வாங்க என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்றதை இங்கே நம்ம வந்து பார்த்துடலாம். நல்ல கலரான லைட்டு தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஷாப் தான் நண்பா. எல்லாமே பிராண்டட் ஷாப் தான். என்ன நம்ம பிராண்டு என்ன பொருள் வாங்கணுமோ A to Z எல்லாமே இங்கே கிடைக்கிது ஃபஸ்ட்டு குவாலிட்டியில். அதுக்கு தக்கனதான் ரேட்டுமே இருந்துச்சு. திரும்பவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த ஃப்ளோருக்கு நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். சரி வாங்க, அப்படி என்ன தான் மேலே இருக்குன்னு பார்க்க போவோம். ஓகே, மேலே வந்தாச்சு. வந்தோடனே இங்கே ஒரு தீம் பார்க்கே இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக குழந்தைகள்லாம் விளாண்டுட்ருக்காங்கன்னு. நான் இன்றைக்கி என் புஜ்ஜிமா பாப்பாவை கூப்பிட்டு வரல. கூப்பிட்டு வந்துருந்தால் ரொம்ப அடம் முடிச்சிருப்பா. அதிலெல்லாம் விளாடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆமாம், நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஃபேமிலியும் குழந்தைகளும் கூப்பிட்டு வர்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம செலவுகளையும் நம்ம ஃபேமிலியில் இழுத்து வைப்பாங்க. அதையும் பார்த்துக்குவாங்க நண்பர்களே. அங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. எதை விளாடுறது எதை விடுறது அப்படின்னு நமக்கு தெரியலை, அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள், இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூலு மாலை பொறுத்தவரையும் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொல்கிறாரு, சவுதியிலேருந்து வந்தார். அங்கே உள்ளதோட இங்கே கொச்சினில் நல்ல பெரிய மாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ் நண்பர்களே. காலைல வந்தீங்கன்னா நீங்கள் நைட்டு 12 மணிக்கு தான் க்ளோஸிங்காக. அதுவரை நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு இங்கே உள்ள ஆம்பியன்ஸ் இருக்குது. எல்லா பக்கமே குழந்தைகள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கிட்டு ஒரு ராட்டினம் சுற்றுது, இங்கிட்டு ஒரு இது விளாட்றாங்க. இந்த கேம் பேர்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, விளாண்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த பக்கம் ஒரு குதிரை ராட்டினம் பாருங்கள், நல்ல கலர் லைட் செட்டிங்ஸோட லக்ஸரியஸாக இருக்குது. நம்ம வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி தான். இங்கிட்டு பார்த்தா சோன்னு மலை, அங்கிட்டு பார்த்தா சோன்னு மலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபன்னாக தான் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள்ஸ் உள்ள அந்த கடைகள்லாம் இருக்குது. இந்த பர்கர் கிங்கு, மோமோஸு, தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா KFC, டொமினோஸு, இந்த மாதிரி நல்ல ஃபேமஸான கடைகளாக இருக்குது இங்கே. எங்களுக்கு கீழே இருந்து மேலே வந்தோடனேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் சரி நம்ம இங்கே வந்து காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த கப்பில் உள்ள காஃபி ஆக்சுவலாக சுகரே இல்லை, கம்மியான சுகரில் தான் போட்டு தந்துருந்தாங்க. 40 ரூபா ஒரு கப்பு. அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பையன் ஸ்வைங்கின்னு மேலே போயிட்டுருக்கான். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டான் அவன்.
ஸோ இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. மேலே ஒரு கம்பியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்வைங்கன்னு அப்படியே சுற்றிக்கிட்டே போகிறாங்க. சுற்றிக்கிட்டே போய் பார்த்திங்கன்னா அங்கே லேண்ட் ஆகிடுறாங்க. ஆமாம், அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபலோடா ஷாப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பாருங்கள் லேண்ட் ஆகிற பாருங்கள். இந்த வாட்டி வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. அடுத்த சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக எடுத்து போடுறேன் நான். ஓகே, வாங்க அடுத்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, மால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமும் இருக்குது இங்கே. எப்படி நம்மளாம் வந்து திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் இந்த சைடு வந்தால் சரின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இவங்க வந்து எப்படி டெய்லி வருவாங்களா, இல்லை என்றைக்காவது ஒரு நாள் வருவாங்களா, இல்லை ரிலாக்ஸேஷனுக்காண்டி வருவாங்களா எப்படின்றது நமக்கு தெரியலை. கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் தான் வருவாங்க. பாருங்கள், அங்கே இந்த கொலம்பியான்ற பிராண்டட் கடை, அடிடாஸு, இங்கே ஒரு ஹவுஸ் ஆஃப் கேண்டீன் ஒரு கடை இருக்குது. என்னென்ன மிட்டாய் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனால் நம்ம பெட்டி கடையில் இருக்கிற மிட்டாய் தான் இருக்குது. அந்த ஜீனி மிட்டாய், ஜெல்லி மிட்டாய், குச்சி மிட்டாய் இதெல்லாம் ஒரு அழகான பாட்டிலில் போட்டு ஒவ்வொரு ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பாருங்கள், நான் போன வாட்டி எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு லேடி வந்து பயப்படாமல் போயிட்டுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆஹா, என்ன அழகாக போகிறாங்க பாருங்கள், பயமே இல்லாமல். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் போக ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடை இதுதான் நான் சொல்லுவேன், பெட் கேரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அக்வாரியம் ஃபிஷ் டேங்கர்ஸும் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏஞ்சல் ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு லாப்ஸ்டரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ்ஸு. அது ஜீப்ரா ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா இந்த வரி போட்ட டைப்பும் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், இது ஃப்ளார்கன் மாதிரியே இருக்கு, ஆனால் அது ஃப்ளார்கன் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், கொய் ஃபிஷ்ஷு. கொஞ்சம் பெரிய டேங்காக போட்டு தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னடா அவனுங்க கடையில் ஒன்றுமே வாங்காமல் பார்த்துட்ருக்கானேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் நான். இந்த கேம்ஸ் பாருங்கள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சறுக்கிற கேம் போல். ஓவராலாக மேலேருந்து கீழே பார்த்தாலும் நமக்கு எங்கே போகிறது, எதை வாங்குறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பாக ஒரு பிளானோடு தான் போவேன். அதே மாதிரி இங்கே பேக்ஸு, நம்ம வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை வெளியூர் போகிறதுக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறையா பேக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூஸு. இங்கே பாருங்கள், எல்லாமே பிராண்டட் தான் நண்பர்களே. திரும்ப திரும்ப ஏன் பிராண்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கடை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் ஷாப்புக்கு கீழே வந்தோம் நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான சாக்லேட்ஸுமே இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட, அதாவது ஃபாரின் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கிட்கேட்டு, டேரி மில்க்கு, கிண்டர் ஜாய். நல்ல வேலை பாப்பாவை நான் கூப்பிட்டு வரல. கிண்டர் ஜாயை பார்த்தா மொத்த கிண்டர் ஜாயும் வாங்கணும்னு சொல்லி அடை முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்டு, இதில் யாரோ ஒன்று ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இது பாருங்கள், இதில் ஒரு கேக் மாதிரி ஒரு டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன சாக்லேட்டு, என்னென்ன ஃப்ளேவர்னு ஒன்றும் எனக்கு தெரியல நண்பர்களே. அவ்வளோ சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஃபன்டாரா அப்படின்னு போட்டிருக்கு மேலே. ஃபைனலாக நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வாங்கலை, சும்மா தான் வெளியே வந்தேன். ஏன்னா நான் எதுவுமே வாங்குறதுக்கு வரல. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதுதான் இங்கே ஒரு பெரிய பிளானு. வெளியே வந்து பார்த்தா இங்கே தண்ணி வந்து மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு நான் ரூமுக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. பாய்.